நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்பது விவிலிய வாக்கு. ஏன் நாம் அகமகிழ வேண்டும், அக்களித்து மகிழ வேண்டும் என்றால், ஆண்டவர் தன்னுடைய அன்பு குழந்தைகளை நிறைவான முறையிலே ஆசீர்வதிக்கிறார். அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய குழந்தைகள் மரிய ஜெரால்டு, குழந்தை தரஸ் இருவரையும் ஆண்டவராகிய கடவுள் இந்த நல்ல நாளிலே தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பமாக இருவரை ஓர் உயிராக இணைக்கின்ற ஒரு மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்து தருகிறார். அபிரகாமை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், உன் வழியாக எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவருக்காக கொடுக்கப்படுகின்ற ஆசீர் எல்லோருக்கும் ஆசீராக அமைகிறது. எனவே இந்த திருமணத்தை முன்னிட்டு உங்களுடைய குடும்பங்களிலும் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு எல்லா விதமான கொடைகளாலும் ஆண்டவர் பொழிய வேண்டும், அருள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். 2-3 பேர் ஒரே உள்ளத்தோடு ஒன்று கூடினால் கூட அங்கே அதிசயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னது. ஒரு கணவன் ஒரு மனைவி குறைந்தபட்சம் அவர்கள் ஆரம்பிக்கின்ற அந்த குடும்பத்திலே ஜெபிக்கின்ற பொழுது அத்தகைய விண்ணக கொடைகளை ஆண்டவர் தருகிறார். இந்த இடத்திலே நாம் அனைவரும் ஒரே உள்ளத்தோடு ஜெபிப்போம். இறையருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, எங்கள் வேண்டல்களுக்கு செவிசாய்த்து உம்முடைய பாச குழந்தைகள் மரிய ஜெரால்டு, குழந்தை தரஸ் இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப்பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்க என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றை மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அவன் பெயராச்சு. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணைவையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த சதையில் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதன் அழைத்து வந்தார். இது ஆண்டவர் அருளாக்கு. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரைய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்பொழுது வார்த்தை தேவைப்படாது. முடிவை அழகுபடுத்துதல், பொன் நகையை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணிந்து செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியரை வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாய் இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழி சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia.
கடவுள் நமக்கு இவ்வாறு அன்பு செய்தாரெனில் நாமும் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 12 முதல் 16 முடிய. தூய யோவான் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இப்பொழுது வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார். இன்றைக்கு இந்த திருமணமும் கடவுளால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் வழக்கமாக பழக்கத்திலே சொல்லுவார்கள், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. கடவுள் திருமணத்தை நிச்சயம் செய்கிறார். மரிய ஜெரால்டுக்கு எத்தனையோ வரன்களை பார்த்திருக்கலாம், குழந்தை தரசுக்கு எத்தனையோ வரன்களை அவர்களது பெற்றோர்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் கடவுள் மரிய ஜெரால்டுக்கு குழந்தை தரசு தான் மனைவி, இந்த குழந்தை தரசுக்கு மரிய ஜெரால்டு தான் கணவன். இதை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு யோவான் நற்செய்தி அதிகாரம் 15வது வசனம் நாம் வாசிக்க கேட்கிற பொழுது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதைத்தான் மரிய ஜெரால்டு இன்றைக்கு முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்டது போல, கடவுள் என்ன செய்கிறார்? மனிதனை படைக்கிறார். மனிதனை எவ்வாறு படைக்கிறார்? தனது சாயலாக படைக்கிறார், தனது உயிர் மூச்சை கொடுத்து படைக்கிறார். அப்போ மனிதன் யார்? இன்றைக்கு மரிய ஜெரால்டு யார்? கடவுளின் சாயல். இன்றைக்கு குழந்தை தரசு யார்? கடவுளின் சாயல். இந்த சாயலில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்த குழந்தை தரசு யார் என்று சொன்னால், மரிய ஜெரால்டினுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பாக இவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம். கடவுள் உலகை படைக்கிறார். உலகில் மிகச்சிறந்ததாக தனது சாயலாக தனது உயிர் மூச்சை கொடுத்து தனது கையால் களிமண்ணை எடுத்து ஒரு மனிதனை உருவாக்குகிறார். அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடுகிறார். இந்த தனது படைப்பு முழுவதையும் பார்க்கிறார். இயற்கையை பார்க்கிறார், இந்த மனிதனை பார்க்கிறார். எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நன்றாக இல்லை. அது என்ன? மனிதன் தனிமையாக இருப்பது நன்று அல்ல என்று கடவுளே பார்க்கிறார். தனது படைப்பில் ஒரு குறை இருக்கிறது என்பதை பார்க்கிறார். எனவே கடவுள் என்ன செய்கிறார்?
நான் இந்த மனிதனை அன்பு செய்வது அவனுக்கு புரிகிறது, அவன் அன்பு செய்வது எனக்கு புரிகிறது. ஆனால் நாங்கள் இருவரும் ஒன்றாக இல்லை. எனவே அவனுக்கு துணையாக, சரிநிகர் துணையாக ஒரு பெண்ணை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கி ஏவாள் என்று பெயரிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் உலகை படைத்து மனிதனை படைத்து மனிதனுக்கு ஒரு துணையை படைக்கிறார். இப்பொழுது பார்க்கிறார் தனது படைப்பெல்லாம் முழுமையாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், கணவன் மனைவி அன்பு செய்கிற பொழுது, மனைவி கணவனை அன்பு செய்கிற பொழுது, கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதை இவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கணவன் மனைவி ஒருவரை அன்பு செய்கிற பொழுது இப்படித்தான் கடவுள் நம்மை அன்பு செய்கிறாரோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மரிய ஜெரால்ட், குழந்தை தெரஸ், நீங்கள் ஒருவரை அன்பு செய்கிற பொழுது இந்த அன்பு, இது எப்படிப்பட்ட அன்பு? கடவுள் உங்களை அன்பு செய்வதை இந்த அன்பின் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். எனவே உங்களை தேர்ந்தெடுத்த கடவுள், உங்களை படைத்த கடவுள், உங்களை திருமணத்திலே ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு குடும்பமாக இணைக்கிற திருவருட்சாதனமாக உங்களுக்கு தருகிற கடவுள், அவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தருகிறார். என்ன செய்தி தருகிறார்? யோவான் அதிகாரம் 15 அங்கு 17வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 16 நாம் வாசிக்க கேட்கிற பொழுது, ஆகவே நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்ன செய்யணும்? குடும்பமாக இருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி தருகிறார்? அவர் உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். தந்தையிடமிருந்து இயேசு உங்களுக்கு பெற்று தருகிறார். எனவே மரிய ஜெரால்ட், குழந்தை தெரஸ், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? இயேசுவிடம் கேட்க வேண்டும். இயேசு என்ன செய்வார்? தந்தையிடமிருந்து உங்களுக்கு பெற்று தருகிறார். எனவே நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? அதுவும் யோவான் நற்செய்தியிலே நமக்கு இயேசு சொல்லுகிற பொழுது, நீங்கள் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறார். நண்பர்னா எப்படி இருக்கணுமா? நண்பனுக்காக உயிரை கொடுக்கணும். அப்போது இயேசு அதை சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நமக்காக இயேசு உயிரை கொடுத்திருக்கிறார். உயிரை கொடுத்து அவர் நம் நண்பர் என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவருக்கு உயிரை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் உங்களுக்காக உயிர் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? நண்பர்களாக இருக்க வேண்டும், உயிரை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது ஏன் அப்படி சொல்லுகிறார்? நண்பர்கள் ஒருவரிடம் மறைவின்றி பேசுவார்கள். அப்போ கணவனும் மனைவியும் உங்கள்கிட்ட எந்த மறைவுமே இருக்கக்கூடாது. எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஜெபித்து அதை செய்ய வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு இயேசு நற்செய்தியிலே சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? அதைத்தான் இன்றைக்கு குழந்தை தெரஸ் அழகாக வாசித்தார்கள். பேதுரு எழுதுகிற முதல் திருமுகத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? திருமணமான பெண், இன்னைக்கு குழந்தை தெரஸ் எப்படி இருக்கணும்? நீ என்ன செய்யணும்னா உங்கள் கணவருக்கு பணிந்து நடக்க வேண்டும். எப்படி பணிந்து நடக்க வேண்டும்? இயேசுவுக்கு திருச்சபை பணிந்து நடப்பது போல குழந்தை தெரஸ் மரிய ஜெரால்டுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அப்போது அப்படி பணிந்து நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் நல்ல நடத்தையை வைத்து மரிய ஜெரால்டு எப்படி இருப்பாரா? மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார். ஒரு கணவன் நல்லவனாக இருக்கணும்னா மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். உங்கள் நல்ல நடத்தையை பார்த்து கணவர் என்ன செய்வாரா? நல்லவராக இருப்பாரா. எனவே முதல்ல மனைவி கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கணவர் மனைவியினுடைய நல்ல நடத்தையை பார்த்து அவரும் நல்லவராக இருக்க வேண்டும். இதுதான் முதல்ல. ரெண்டாவது, பொன் நகைகள் அணிவது, அணிகலன்களை அணிவது. அங்கே சொல்கிறார் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, முடியை அழகுபடுத்துதல், பொன் நகையை அணிதல், ஆடைகளை அணிதல், இது வெளி ஆடம்பரம், இது வெளி ஆடம்பரம், இது முக்கியம் அல்ல. அப்போ உங்களுக்கு என்ன அணிகலன் வேணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க,
அவர் என்ன செய்யணுமா அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2 பேரும் அழியாத அணிகலனான அன்பு, பணிவு, இன்னும் நீங்கள் ஜெபம், இவற்றை அணிகலனாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அணிகலன் என்ன, உங்களுக்கு ஆடம்பரம் என்ன? அது என்னன்னா அன்பு, பணிவு, பிரமாணிக்கம், ஜெபம். இதுதான் உங்களுக்கு அணிகலன். உங்களுக்கு ஆடையாக எது இருக்கும், உங்களுக்கு அணிகலனாக எது இருக்கும், உங்களுக்கு உடையாக எது இருக்கும், உங்களுக்கு பொன்னகையாக எது இருக்கும் அப்படின்னா அது எது அப்படின்னு சொல்கிறாருன்னா அன்பு, பணிவு, தாழ்ச்சி, விட்டு கொடுத்தல், பிரமாணிக்கமாக இருத்தல். இதை நீங்கள் அணிகலனாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே திருமணமான ஆண் என்ன செய்யணுமா, மரிய ஜெரால்டு என்ன செய்யணும்னா, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உழைப்பாளராக நீங்கள் மனைவிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். கணவன் என்ன செய்யணும்னா, மனைவியை அன்பு செய்யணும், மனைவிக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்போது நீங்கள் தடையின்றி இறை வேண்டல் செய்ய முடியும். அப்போ தான் நீங்கள் நல்லா 2 பேரும் இணைந்து தடையின்றி நீங்கள் இறை வேண்டல் செய்ய முடியும். கடைசியாக நீங்கள் பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கணுமா, மற்றவங்ககிட்ட மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவி அன்பு செய்யணும். நீங்கள் 2 பேரும் மற்றவங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். தீமைக்கு தீமை நீங்கள் செய்யாதிருங்கள், பழிக்கு பழி வாங்காதிருங்கள். எனவே மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, ஆசி கூற வேண்டும். கணவன் மனைவி மற்றவர்களுக்கு ஆசி கூற வேண்டும். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். எப்படி தருகிறார்? ஜெபிப்பதின் மூலம் தருகிறார். எப்படி தருகிறார்? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியவும், கணவன் மனைவியை முழுமையாக அன்பு செய்யவும், நீங்கள் சமூகத்தாரை மனிதர்களை அன்பு செய்யவும், அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் பழிக்கு பழிக்கு செய்யாமல் நீங்கள் அவர்களை அன்பு செய்து வாழுகிற பொழுது நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு பேதுரு தனது முதல் திருமுகத்திலே அதிகாரம் 3 1 முதல் 3 நமக்கு சொல்லுகிறார். உங்களை நண்பர்களே என்று சொல்லி யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி இன்றைக்கு தொடக்க நூலிலே முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே நீங்கள் இன்றைக்கு எத்தகைய மகிழ்ச்சியோடு கடவுள் முன்னிலையிலே வாக்குறுதி கொடுத்து நீங்கள் ஆண்டவரிடமிருந்து திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ, இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும், கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவன் தனது மனைவி வலுக்குறைந்தவள் என்று நினைக்காமல் அவளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்றைய நாளிலே நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் உங்களுக்காக, உங்களது வாழ்வுக்காக பரிந்துரைக்கிறார். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் 2 குடும்பமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட, உங்களது பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களது வாக்குறுதியை கடைசி வரை கடைப்பிடிக்க உங்களை வாழ்த்தி மன்றாடுகிறோம். ஆமென். மரிய ஜெரால்டு குழந்தை தெரஸ் திருச்சபையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே உங்கள் திருமுழுக்கினால் உங்களை அர்ச்சித்து இப்பொழுது திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை நான் இப்பொழுது விசாரிக்கிறேன். மரிய ஜெரால்டு குழந்தை தெரஸ், நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள
எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி நீங்கள் வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள கடவுள் முன்னிலையிலே வந்திருக்கிறீர்கள். கடைசி வரை ஜெபத்திலும் திருவருட்சாதனங்களில் கலந்து கொள்வதிலும் நீங்கள் ஒருவரை அன்பு செய்வதிலும் கொடுக்கிற வாக்குறுதியின்படி வாழ்வதிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த நாள் வரையிலும் குழந்தை தரசை தனது அன்பு மகளாக வளர்த்த அந்த பெற்றோர்கள் அந்த பொறுப்பை தனது மருமகன் மரிய ஜெரால்டிடம் ஒப்படைக்க, குழந்தை தரசின் பெற்றோர்கள் தனது மகளின் வலது கரத்தை தனது மருமகனிடம் ஒப்படைக்கிறார்கள். மரிய ஜெரால்ட் என்னும் நான் குழந்தை தெரஸ் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்காமல் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். குழந்தை தெரஸ் என்னும் நான் மரிய ஜெரால்ட் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து தன் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமது ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உமது அடியார்கள் இவர்களையும் இவர்களது திருமணத்தின் அடையாளமாக அணிய இருக்கிற இந்த திருமாங்கல்யத்தையும் நீ நிறைவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களின் பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை தெரஸ் நம் அன்பிற்கும் திருமணத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பெயரால்
பிரமாணிக்கத்தோடு நான் உனக்கு அணிவிக்கிறேன். மரிய ஜெரால்ட் தம் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கிலத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே மகிழ்ச்சியோடு அணிந்து கொள்கிறேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ, கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்றி, கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்றி, ஒளிவே மலைக்கு உம்முடன் வருவேன், ஒளிவே மலைக்கு உம்முடன் வருவேன், உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன், மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அருள் அடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறை நிகழ்வு வழியாக மீட்கப்பெற்ற மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ள அவருடன் விண்ணக ஆட்சியில் உரிமை பெற நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்த இவ்வருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தை நாங்கள் நினைவு கூறச் செய்தீர். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவாம். நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவர் மீதும் உமது திருமுக ஒளியை பொழிந்தருளும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மரிய ஜெரால்ட், குழந்தை தெரஸ் இவர்களை நற்கருணை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க இவர்கள் பெற்றுக்கொண்ட திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தில் இவர்கள் எந்நாளும் மகிழ்ந்து கடவுளின் அன்பு திருக்குடும்பமாய் சாட்சியாய் வாழ இவர்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி இவர்கள் எந்நாளும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, அன்பு செய்து வாழ ஜெபிப்போம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்து இறைவா உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும், மக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும், மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்கிறீர். ஆண்டவரே, மரிய ஜெரால்ட், குழந்தை தெரஸ் என்னும் உமது அடியார்கள் இவர்கள் மீது நீர் இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தமது உழைப்பால் பேணி காப்பார்களாக. ஆண்டவரே, உமது அன்பு மகள் குழந்தை தெரசை நீர் ஆசீர்வதித்தருளும். உமது ஆசீர்வாதம் இவர்கள் மீது நிறைவாய் இறங்கி வரட்டும். அன்னை மரியாளை போல இவர் சுசேப்பருக்கு அவர் பணிந்திருந்தது போல தனது கணவன் மரிய ஜெரால்டுக்கு பணிந்து நடப்பாராக. இவர்கள் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உமது அன்பு மகன் மரிய ஜெரால்டை நீர் ஆசீர்வதித்தருளும். இவர் விண்ணக ஆசியை முழுமையாக பெற்று சுசேப்பரை போல நல்ல கணவராக, உழைக்கிறவராக, நீதிமானாக இருந்து தனது மனைவியை அன்பு செய்து இவர் தமது தந்தைக்குரிய கடமையை நிறைவேற்றுவாராக. தூய தந்தையை இவர்கள் மணவாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அன்பிலும் இணைக்கப்பட்டு சமூகத்திற்கு இவர்கள் நல்ல திருக்குடும்பமாய் பணி செய்ய உமது ஆசீர்வாதத்தை நிறைவாய் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில்கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டு ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். எழில்கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். திருமண அருளடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்ட இவர்கள் உம்மில் என்றும் பற்று கொண்டிருக்கவும், உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தம் ஆசியை நிறைவாய் பொழிவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வருகிறதே ஆண்டவர்
தம் அன்பை இடையறாது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் எந்நாளும் மகிழ்ந்திருக்கச் செய்வாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.